உதயநிதியா? இப்போ உதயநிதிக்கு ஏதாவது தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு எனக்கு தெரியல. இது செத்த மொழி சமஸ்கிருதம்னு சொன்னாரு. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க அம்மா சமஸ்கிருத ஸ்லோகத்தை எல்லா சாமிக்கும் சொல்றாங்க. அப்ப செத்த மொழி தான் அவங்க அம்மா பேசுறாங்களா? வீட்டிலே இருக்குதுல்ல, காதுல விழுது இல்லப்பா, சத்த மொழியா விழுந்து கொண்டு இருக்குது. செத்த மொழின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? டெய்லி காலையில சத்தம் காதுல விடுது. அதே மாதிரி சனாதனத்தை கொசு போல ஒழிப்பேன். இன்னொன்னு, அவங்க வீட்டில் உள்ள எல்லா பேருமே சமஸ்கிருத பேரு தான். ஆக சமஸ்கிருதத்தை பேரை வச்சுக்கிட்டு எப்படி செத்த மொழின்னு சொல்வீங்க? உங்க மொழிகளே சமஸ்கிருதம் இருக்க. ஆக இன்னொரு மொழி மீது வெறுப்பை திணிக்க கூடாது. இன்னொன்று, இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொன்னா நாங்க இவங்களை எதிர்த்து போராடுவோம். இல்லாத திணிப்பை எதிர்த்து நீங்க போராடுனீங்கன்னா, திணிப்பு என்று நீங்கள் போராடினீர்கள்டா. இல்லாத திணிப்பை எதிர்த்து போராடுறது மட்டும் இல்ல, நீங்க நடத்துற பள்ளிகளில் இந்தி இருக்கிறது, அதை எதிர்த்து நாங்க போராடுவோம். அதனால சும்மா இல்லாத திணிப்பை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் இங்க சொல்றேன், தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கவில்லை என்று வெள்ளை அறிக்கை நீங்கள் கொடுக்க முடியுமா? ஆக தனியார் பள்ளியில செல்வந்தர் குழந்தைகள் ஹிந்தி படிக்கலாம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கலாம். ஆனா அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு ஹிந்தி படிக்க கூடாது என்ற பாராபட்சத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா, உதயநிதி அவங்க பிள்ளைங்க படிச்சது ஹிந்தி படிக்காத பள்ளியில யாரும் படிக்கல. அதனால அவங்க பேசுறது ஒண்ணு, நடந்து கொள்வது ஒன்று என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்றேன்.